வணக்கம் மாணவர்களே. கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷன், ஸ்ட்ராங் ஆசிட் வெர்சஸ் ஸ்ட்ராங் பேஸ். இன்னைக்கு கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் மீன் பை கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷன் அப்படின்னா, டியூரிங் த டைட்ரேஷன் மானிட்டரிங் த கண்டக்டன்ஸ் சேஞ்சஸ். ஸோ ஈச் அயான்ஸ் அப்படிங்கிறது கேரிங் சம் கரண்ட். ஸோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்ட்ராங் ஆசிட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வெர்சஸ் ஸ்ட்ராங் பேஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்க போகிறோம். ஸோ ஸ்ட்ராங் பேஸ் அப்படிங்கிறது பியூரேட்டில் எடுத்துக்குவோம். ஸ்ட்ராங் ஆசிட் அப்படிங்கிறது ஒரு 10 ml அப்படிங்கிறது பிப்பட் பண்ணிக்குவோம். ஸோ பிப்பட் பண்ணிக்கும்போது நம்ம கண்டக்டிவிட்டி செல் இதில் நம்ம இமர்ஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ H+ அயான் Cl- அயானோட கான்சன்ட்ரேஷனை பொறுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு காட்டும். ஸோ அப்போ வால்யூம் அகேன்ஸ்ட் கண்டக்டன்ஸ் நம்ம மானிட்டர் பண்ணிட்டு கிராஃபை ஃபிளாட் பண்ணோம்னா அதிலிருந்து நம்ம டைட்ரேஷனோட எண்ட் பாயிண்ட் டிட்டர்மைன் பண்ணலாம். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷன். ஸோ மானிட்டரிங் த கண்டக்டன்ஸ் டியூரிங் தி டைட்ரேஷன். ஸோ வால்யூம் அகேன்ஸ்ட் கண்டக்டன்ஸ் கிராஃபை ஃபிளாட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பியூரோட் ரீடிங் அப்படிங்கிறது கிடைக்கும். நார்மலாக நம்ம அதாவது ஆசிட் பேஸ் டைட்ரேஷன்ல இண்டிகேட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கலர் சேஞ்சஸ் வச்சு பியூரோட் ரீடிங் நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். பட் கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷன்ல நம்ம கிராஃப் ஃபிளாட் பண்ணோம். கிராஃப்ல இருந்தா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம பியூரேட் ரீடிங், அதாவது ஆசிட் 10 ml எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு உண்டான ஆசிட் பேஸ் எவ்வளவு கன்சியூம் ஆகுது பியூரேட் ரீடிங் அப்படிங்கறத நம்ம கிராஃப்ல தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ இதை பத்தி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி பண்றது அப்படிங்கறது ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதனால அதை நீங்க பாத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷனோட ரீடிங் எடுத்த பின்னாடி அதனோட கால்குலேஷன் வைஸ் கொஸ்டின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நம்ம சேனல் கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கறத பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் சேனல்ல போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் எவரி டைம் ரிசீவ் ஆகும். ஸோ கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷன்ல 10 ml ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பீக்கர்ல எடுத்துப்போம். சோடியம் ஹைட்ராக்சைடு பியூரேட்ல எடுத்துக்கிறோம். ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ல நம்ம ஒரு 20 ml ஆஃப் டிஸ்டில் வாட்டர் ஆட் பண்ணிட்டு கண்டக்டிவிட்டி செல்ல இமர்ஸ் பண்ணிடுவோம். ஸோ அப்போ இனிஷியலா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டேபிளேஷன் போட்டுக்கிறோம். ஸோ டேபிளேஷன்ல வால்யூம் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆடட், தென் கண்டக்டன்ஸ் நம்ம நோட் பண்ணிப்போம். அப்போ இனிஷியலா ஃபர்ஸ்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்றதுக்கு முன்னாடி இனிஷியலா நமக்கு கண்டக்டன்ஸ் அந்த 10 ml ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ல H+ அயான் Cl- அயானோட கான்சன்ட்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு கண்டக்டன்ஸ் காட்டுது அப்படிங்கறத நோட் பண்ணிக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் 0 அப்படிங்கிறதுக்கு 4.85 அப்படிங்கிற கண்டக்டன்ஸ் காட்டுது. இதை நோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா ஒவ்வொரு ml அன்ன பண்ணோம் அப்படின்னா பியூரேட்ல இருந்து சோடியம் ஹைட்ராக்சைடை நம்ம ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட அடிஷன் பண்ணணும். ஸோ அப்போ அடிஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கண்டக்டன்ஸ் ஸ்லோவா டிக்ரீஸ் ஆகும். எதனால டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா H+ அயானை சோடியம் ஹைட்ராக்சைடு அயான் ரீப்ளேஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா நமக்கு கண்டக்டன்ஸ் என்ன ஆகுனா ஸ்லோவா டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ அப்போ டிக்ரீஸ் ஆகிட்டே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன ஆகுனா கண்டக்டன்ஸ்ல ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் 10 ml ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நியூட்ரலைஸ்டு பை த சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ அப்போ அதுக்கு பின்னாடி என்ன ஆகும் அப்படின்னா Na+ அயான் ஃபாஸ்ட் மூவிங் Na+ அயானோட கண்டக்டன்ஸ் திரும்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம அரௌண்ட் ஒரு 20-25 ml ஆஃப் ரீடிங்ஸ் நம்ம எடுத்துட்டு கிராஃபை ஃபிளாட் பண்ணோம். ஸோ இதுல வேல்யூஸ் பார்த்தோம் அப்படின்னா 4.85 4.69 கண்டக்டன்ஸ் டிகிரீஸ் ஆகிட்டே வருது. ஏன் டிகிரீஸ் ஆகுது அப்படின்னா ஃபாஸ்ட் அதாவது சோடியம் + அயான் ரீப்ளேஸ்டு பை H+ அயான். அப்ப கண்டக்டன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா டிகிரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒவ்வொரு ml நம்ம அடிஷன் பண்ணிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டக்டன்ஸ் டிகிரீஸ் ஆகிட்டே வருது. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் 1.58 1.31. ஸோ கண்டக்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 10 ml-க்கு 10 ml நம்ம 10 ml 0.1 அரௌண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்திருக்கோம். ஸோ அதே மாதிரி சோடியம் ஹைட்ராக்சைடு அப்ராக்சிமேட்டா 0.1 இருந்தது அப்படின்னா 10 ml-க்கு 10 ml கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா 10 ml 1.31 நியூட்ரலைஸ் ஆயிருச்சு. ஸோ 11 ml போகும்போது கண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இங்க 1.60. ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நியூட்ரலைஸ் ஆன பின்னாடி எக்ஸஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஃபாஸ்ட் மூவிங் Na+ அயான் கண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ கண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 10 ரீடிங்ஸ் அடிஷனலா நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா 1.31க்கு பின்னாடி நம்ம என்ன பண்றோம்னா அரௌண்ட் ஒரு 10 ரீடிங்ஸ் எடுக்கிறோம். அப்பதான் நம்ம கிராஃப் நம்ம போடும்போது நமக்கு கிராஃப் நல்லா நீட்டா வரும். ஸோ அப்போ இந்த வேல்யூ பேஸ் பண்ணி என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி வேல்யூஸ் எடுத்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னா இந்த வேல்யூஸ்ல இந்த வால்யூம் ஆஃப் NaOH எக்ஸ் ஆக்சிலையும் கண்டக்டன்ஸ் Y ஆக்சில் வச்சு நம்ம கிராஃப் ஃபிளாட் பண்ணணும். ஸோ கிராஃப் நம்ம எப்படி ஃபிளாட் பண்ணலாம், கிராஃப் எப்படி போடுறது அப்படிங்கறத அடுத்தது பார்க்கலாம். ஸோ இந்த ரீடிங் வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு கிராஃப் ஷீட் எடுத்துட்டு கிராஃப்ல எக்ஸ் ஆக்சில் என்ன பண்றோம்னா வால்யூம் ஆஃப் NaOH added ml, தென் Y ஆக்சிஸ்ல கண்டக்டன்ஸ். ஸோ இதை நம்ம போட்டு ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம கிராஃபை ஃபிளாட் பண்ணோம். ஸோ இந்த கிராஃபை ஃபிளாட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு ரவுண்ட் போட்டு பாயிண்ட்ஸ் மட்டும் கரெக்டா ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா நெக்ஸ்ட் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் டச் ஆகிற மாதிரி ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட் லைன் போடணும்.
ஸோ அப்படி தான் இந்த கிராஃப் போடணும். ஸோ மேனுவலாக வந்துட்டு அப்படியே ட்ரா பண்ணிலாம் கொண்டு போகக்கூடாது. ஸ்கேல் வச்சு என்ன பண்ணுறோம்னா 2 ஸ்ட்ரைட் லைன் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் கவர் ஆகிற மாதிரி வச்சு என்ன பண்ணுறோம்னா ஸோ 2 ஸ்ட்ரைட் லைன் போடுறோம். 2 ஸ்ட்ரைட் லைனோட இன்டர்செப்ட் எங்கே வந்து ஜங்ஷன் வருதோ ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா என் பாயிண்ட். ஸோ இதில் எவ்வளோ நமக்கு வருது அப்படின்னா ஸோ 8. ஸோ இது 2 4 6 8. ஸோ அப்போ இது 9 9.8 அப்படிங்கிறது நமக்கு இங்கே பியூரட் ரீடிங் கிடைக்குது. ஸோ அப்போ 9.8 ml அப்படிங்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடுனா பியூரட் ரீடிங். இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கால்குலேஷன் போடணும். ஸோ இந்த கால்குலேஷன் எப்படி போடுறது நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதில் பியூரட் ரீடிங் எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா இந்த பாயிண்ட் வச்சு அப்படின்னா ஸோ இங்கே 9.8 அப்படிங்கிறது வரும். 10க்கு ஒரு பாயிண்ட் முன்னாடி. ஸோ 9.8 வருது. ஸோ இந்த டைட்ரேஷன் என்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்னா நம்ம பீக்கரில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கும், பியூரட்ல சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கும். அப்போ சால்ட் ஃபார்மேஷன் NaCl + H2O அப்படிங்கிறது தான் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இங்கே நமக்கு நடக்கும். நம்ம கிராஃப் போட்டோம், அதில் இது வந்து மாடல் கிராஃப். இதில் வந்து 9.8 அப்படிங்கிறது நமக்கு அங்கே கிடைச்சிருக்கு. ஸோ கால்குலேஷன். ஸோ டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அதில் இருந்து அதனோட வெயிட்டை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ த வால்யூம் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் டேக்கன் V1 = 10 ml நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஸோ நார்மாலிட்டி ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதை தான் கால்குலேட் பண்ண போகிறோம். வால்யூம் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ்டு V2 இதுதான் வந்து பியூரட் ரீடிங். நமக்கு நம்ம கிராஃபில் 9.8 ml அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. 9.8 ml. நார்மாலிட்டி ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு 0.1 N. இப்போ நார்மாலிட்டி ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ V2 × V1 ஸோ ஈக்குவல் டு 9.8 × 0.1 / 10. ஸோ 9.8 × 0.1 / 10 போட் அப்படின்னா நமக்கு நார்மாலிட்டி ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஈக்குவல் டு 0.098 N, அப்ராக்சிமேட்லி 0.1, நியர் டு 0.1. ஸோ அதனால தான் 10 ml-க்கு 10 ml நமக்கு அங்கே கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ 0.098 N அப்படிங்கிறது நார்மாலிட்டி ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா டு எஸ்டிமேட் த அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பிரசன்ட் இன் த கிவன் சொல்யூஷன். ஸோ அதை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஸோ த அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பிரசன்ட் இன் த 1 liter of the given solution equal to normality of hydrochloric acid into equivalent weight of HCl. So equal to 0.098 into 36.46 அப்படிங்கிறது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஈக்குவலன்ட் வெயிட். மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 3.5731 4 டெசிமல் எழுதணும் அப்படின்னா 3.5731 கிராம் அப்படிங்கிறது தான் the amount of hydrochloric acid present in the 1 liter of the given solution. ஸோ ரிசல்ட் அப்படின்னு ஒரு காலம் தனியாக எடுத்து எழுதணும். அதில் என்ன பண்ணுறோம் த அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பிரசன்ட் இன் த ஹோல் ஆஃப் த கிவன் 1 liter ஆஃப் த கிவன் சொல்யூஷன் ஈக்குவல் டு 3.5731 கிராம் அப்படிங்கிறத ரிசல்ட் எடுத்து எழுதணும். ஸோ இதுதான் கால்குலேஷன் பார்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷன் ஸ்ட்ராங் ஆசிட் வர்சஸ் ஸ்ட்ராங் பேஸ். ஸோ வைவோ வைஸ் கொஸ்டின்ஸ் என்ன கேட்பாங்க. ஸோ அந்த வைவோ வைஸ் கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ யூனிவர்சிட்டி எக்ஸாமில் நம்ம ஷார்ட் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது எழுதணும். ஷார்ட் ப்ரொசீஜர் அப்படின்னா பியூரட் சொல்யூஷன் சோடியம் ஹைட்ராக்சைடு, பேப்பர் சொல்யூஷன் 20 ml ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் + 20 ml டிஸ்டில்டு வாட்டர். எலக்ட்ரோட் என்ன யூஸ் பண்ணுறோம்னா கண்டக்டிவிட்டி செல்லை யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டக்டன்ஸ் மானிட்டர் பண்ண போகிறோம். மாடல் கிராஃப் அப்படிங்கிறது ஸோ மாடல் கிராஃப் ஸோ கண்டக்டன்ஸ் ஒய் ஆக்சஸ்லையும் வால்யூம் ஆஃப் NaOH எக்ஸ் ஆக்சஸ்லையும் போட்டோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு இன்டர்செப்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம எழுதணும். ஸோ YOYS கொஸ்டின்ஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் when hydrochloric acid combines with sodium hydroxide what type of reactions occurs. என்ன type of reactions நடக்கும் அப்படின்னா acid base combined to form salt and water formation அப்படிங்கிறது நடக்கும். இது வந்து என்ன reactions சொல்லும் அப்படின்னா neutralization reactions. Question number 2, what is the meaning of strong base? strong base அப்படின்னா என்ன? any base which have a 100% dissociation in solvent. So ஒரு solventல 100% வந்து அயனியா H+ ஆகும், Cl- ஆகும். ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னா Na+ ஆகும், OH- ஆகும். 100% வந்து dissociation ஆச்சு அப்படின்னா பிரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம எதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா it is called a strong base அப்படின்னு சொல்லுவோம். Question number 3, how conductance is related to the concentration of the ions. So the specific conductance is proportional to the concentration of ions in it. அந்த சொல்யூஷன்ல எவ்வளவு வந்து கான்சென்ட்ரேஷன் இருக்கோ அதை பொறுத்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸோ கண்டக்டன்ஸ் ப்ரொபோர்ஷனலா இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4, how the end point is calculated using this method, titration method. அதாவது கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷன்ல நம்ம வந்து end point எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னா plotting and graph between conductance வந்து y axisலயும் வால்யூம் ஆஃப் பேஸ் வந்து x axisலயும் எடுத்துட்டு நம்ம வந்து கிராஃப் பிளாட் பண்ணும்போது பாயிண்டிங்
the intersecting of gives the end point. ரெண்டு கட் ஆகிற வேல்யூஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா end point of burette reading அப்படிங்கறத சொல்லுவோம். Question number 5. Why conductance decreases on addition of NaOH to the HCl? ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கூட சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம பியூரேட்ல இருந்து ஆட் பண்ணும்போது ஏன் வந்து கண்டக்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா during the titration the fast moving hydrogen ions are replaced by the slow moving sodium ions. அப்போ fast moving ions H+ ion வந்து replaced by slow moving Na+ ion replace ஆகுறதுனால அப்ப கண்டக்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. Define conductance. What is meant by conductance? So conductance அப்படிங்கிறது a material to allow the flow of current through it. அது வழியா வந்து flow of current, அதாவது flow of electrons வந்து ions வந்து மூவ் பண்ண allow பண்ணுச்சு அப்படின்னா so அதான் நம்ம என்ன சொல்றோம்னா conductance அப்படின்னு சொல்றோம். Why hydrochloric acid is a strong acid அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா the 100% hydrochloric acid the 100% dissociated in all concentration, அதாவது all solventsல என்ன ஆகும் அப்படின்னா H+ ஆகும் Cl strong acid அப்படிங்கிறது say for example hydrochloric acid எடுத்துக்கிட்டோம்னா H+ ஆகும் Cl- ஆகும் என்ன ஆகும்னா easily dissociated அயனியா பிரியும். Question number 8. The electrical conductivity of a solution depends on dash அப்படின்னா the number of ions present in the solution and its mobility. அதுல எவ்வளவு ions number of ions எவ்வளவு இருக்கு, அதுக்கு அடுத்து அதனோட மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, mobility of ions, அதனோட migrations of ions அவங்கறத பொறுத்து தான் அதனோட electrical conductivity அப்படிங்கிறது சொல்யூஷன்ல டிபெண்ட் பண்ணி இருக்கு. What is the equivalent weight of hydrochloric acid? Equivalent weight of hydrochloric acid அப்படிங்கிறது 36.45 அப்படிங்கிறது hydrochloric acidனோட equivalent weight. What is the unit of conductance? Mho or Siemens அப்படிங்கிறது தான் conductance of நோட units. ஸோ இந்த சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சேனலில் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு எவ்ரி டைம் ரிசீவ் ஆகும். இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கிளாஸ்மேட்ஸுக்கும் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.